அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த மஜ்லிஸில் பல பேர் பார்த்துருப்பா. இன்ஷா அல்லாஹ் சில சொல்லாமே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்போ வேறு ஒன்றுக்கும் இல்லை. இதை நீங்கள் இந்த நடத்தின ட்ரஸ்டி இருக்கிறா, பலாக் மௌலானா ரியாஸ் சாலி இருக்கிறா, மற்ற முக்கத்தம் இருக்கிறா, அவங்க எல்லாத்துக்கும் செல்ஃபோன் இருக்குது. முன்னே நம்ம மஜ்லிஸுக்கு ஜட்ல மாஜர் வருவா. இப்போ பெரிய மனுஷராக போயிட்டார், ரொம்ப டயர்டாக அவருன்னு கூப்பிட்டு வரல. அவள் வந்து அவள் பார்த்து சொல்லுவாள், மற்றபடியும் கேட்பா. இப்போ டைமும் ரொம்ப இதாக ஆயிடுச்சு. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதில் பார்த்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறா. அவங்களாம் அவங்களுக்கு சுக்குருக்கா லைன் சக்கரத்தில் அஜீத் எனக்கு சேனா அபுல் ஹசன் சாலிமான்னு சொன்னால் கண் மூடி முடிக்க நேரம் எனக்கு என் பார்ட்னருக்கு இடத்துல திரையில் போட்டால் நான் என்ன மோமினா கருத மாட்டேன்னு சொன்னது பெருமை அடிக்கிறதுக்கு சொல்லலை. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு குணம் இருக்குது. தன்னுடைய அடியாருக்கு ஒரு நியமத்தை கொடுத்தா அதை சுக்குருக்காக வேண்டி தன்னுடைய சகோதரர் இடத்துல என்ன தனக்கு ஹசதுக்காரங்க இடத்துல இல்லை, பொறாமப்படுறவன் இல்லை, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தன்னை யார் உண்மை கொள்ளுவாங்களோ அவங்கள இடத்துல சுக்குருக்காக வேண்டி சொல்கிறேன்னா அதை ஒருபோதும் பறிச்சிட மாட்டான். எப்படி இப்போ நாம் நினச்சி என்ன இருந்தாலும் மறைச்சிட்டு கஷ்ட நஷ்டத்துன்னு தானே சொன்னோம். நம்ம ஆபாக்கள் கஷ்டத்தை பற்றியே பேசுறதில்ல. நோயினுடைய கூட இப்போ எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லம்மா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. நாம் நினச்சிக்கிறோம் கொஞ்சம் ஒரு சங்கடம் வந்தோன்னா அதை தான் பெருசாக போகணும், நியமத்தை விட்டுறோம். அப்போ நியமத்துகளெல்லாம் மேலானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறது. அது தன்னை விட்டு நீக்கப்படக்கூடாத, பறிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தான் சொன்னான். அதுபோல் நாம் நல்ல மனாங்கள் கண்டால் இந்த மாதிரி காட்சி கண்டால் சொல்கிறத கொண்டு நாளுக்கு நாள் அது டெவலப் ஆகும். விளங்கிச்சா? இன்ஷா அல்லாஹ் அதை செய்யுங்க. இந்த மஜ்லிஸுக்கு பல பெரியார்கள் வந்திக்கிறா. இப்போ நம்ம அவளுக்கு போத்து வணிகி அங்கே குருநா கடையிலேருந்து எங்கள் ஜாமில் அஸ்கர் மஸ்ஜித் ஜாமில் அஸ்கர்ன்னு இருக்குது. அது இந்திய ஆட்கள் ஏன்னா கெட்டின பள்ளி. அது வேறு ஒன்றுக்கு நம்ம மன சங்கடத்தில் அந்த காலத்தில் பல ஆட்கள் இருப்பாங்கல்ல, என்ன பல ஆட்கள் இருப்பாங்க. பக்கத்தில் இந்த பள்ளிகள் பல இடத்துல இருக்குது. இங்கே மேமப்பள்ளி கட்டிக்கிறா, கண்டியில் கட்டிக்கிறா, அது அவங்கவுங்க இருப்பான். அதுபோல் ஒரு பள்ளியில் பழைய காலத்து ஒரு பள்ளி அங்கே போய் தொழிட்டீங்க எங்கள் ஊர் ஆளுக்கா போகிற நேரத்தில் ஹவுதில் காலை விட்டு கழுவிடுறது. ஹவுதில் காலை விட்டு கழுவுற ஒரு சுண்ணத்தாக இருக்குது. என்ன சுண்ணத்துண்டா எப்படி இந்த காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறா. புகாரி ஷரீஃபில் 3 ஹதீஸ் இருக்குது. கரண்டக்கால் விழாத்தான்னு கையில் இதை வச்சு பார்ப்பாங்களாம். கரண்டக்கால் பத்திரம், கரண்டக்கால் நிறையாட்டா நரகத்து இதனால அடிப்பான்ட்டு காலை அடித்தே சஹாபாக்கள் சொல்லுவாங்க. பின்னுங்க கரண்டை நனையணுமே 3 இடத்துல சொல்லி இருக்குது பத்திரம்னு. சரி, அந்த கால் நனையணுங்கிறதுக்காக வேண்டியும். 2வது கண்ணூர் அல்லைன ஹக்குன், கண்ணேறு உண்மைதான், கண்ணேறு உண்மைதான் இருக்குது ஹதீஸில். அப்போ கண்ணூருக்கு மருந்து ஒளி செஞ்ச தண்ணியில் யார் கண்ணூர் போட்டாவோ அவங்க ஒளி செஞ்ச தண்ணியில் நாங்கள் ஒழியணும். இப்போ இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் 100% வியாதி வெட்டைகள் நோய் நொடினால் வர்றதில்லை, எல்லாம் கண்ணடினால் வர்றது. அதுக்கு ஒரே மருந்து தான் இருக்குது. என்னது? யார கண்ணூர் விழுந்துச்சோ அவர்கிட்ட ஒளி செஞ்சு கேட்கணும், அதில் நாம் ஒளி செய்யணும். உங்கள் இடத்துல ஒளி செஞ்சு கேட்கப்பட்டால் நானாக கண்ணு போட்டேன்னு சொன்னாங்க, உடனே ஒளி செஞ்சு கொடுத்துருங்கன்னு இருக்குது. இதுக்காக ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஒளி செஞ்சு தாங்க கேட்கணுமா? இதுக்காக இந்த பள்ளிகள் அங்கங்கே இருக்கக்குள்ள நம்ம ஹவுதில் காலை நல்லா துப்புரா கழுவிட்டுன்னு விட்றோம். இப்போ நான் வச்சுக்கிறேங்க, நான் ஒரு இடத்துல காலை விட்டு கழுவுனேன்னு வச்சா 1 வருஷத்துக்கு என்னால் ஒளி செய்யப்பட்ட தண்ணி அந்த ஹவுதில் கிடக்குது. என்னுடைய கண்ணுனால் யாருக்கு தங்கடம் ஏற்பட்டுச்சோ அவங்க அதில் ஒளி செஞ்சால் ஷிஃபாவாக ஆயிரும் எங்கிறது தான் ஷாஃபி இமாம் நாயத்துடைய இதில் அதை சொல்லி ஷாஃபி இமாமோட பள்ளி எங்கள் ஊர்களெல்லாம் இது கவுர் வர வச்சுப்பா, பெரிய ஆளுக்கு காலை விட்டு உள்ள போவா.